நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட்டம் கூடுவது இயல்புதான். இந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். தென்காசியில் கட்சியின் அலுவலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுக்கும் தங்களுக்கும் சில முரண்பாடுகள் உள்ளது என்றார். ஏராளமான கூட்டங்கள் நண்பர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதலான கூட்டம் கூடுகிறது என்பது உண்மைதான். ஏற்கனவே தன்னால் திரையில் பார்த்து ரசிக்கப்பட்ட ஒரு கதாநாயகன் நேரடியாக வருகிற போது அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் பல லட்சக்கணக்கான பேர் திரளுவது என்பது இயல்பானது. ஏற்கனவே திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி துவங்கிய போது அவருடைய இதே வரை பெரிய கூட்டங்கள் கூடியிருக்கிறது. அதே மாதிரி திரு சரத்குமார் அவர்கள் இந்த பகுதியில் கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு அதே மாதிரி கூட்டம் கூடியிருக்குது. அதனால இந்த ஒரு நடிகர் அவர் நேரடியாக மக்களிடையே வருகிறார் என்கிற போது அதை பார்ப்பதற்காக மக்கள் கூடுவதை வைத்துக்கொண்டு அது அரசியலை தீர்மானிக்கும் என்ற முறையில் நினைப்பது என்பது அது கற்பனை. நிச்சயமாக அதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. இன்னமும் அவர் 26 சட்டப்பேரவை தேர்தலில் தான் நேரடியாக போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த விதமான ட்ரையலையும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்கல தேர்தலில். ஆனால் அது பூரா வாக்குகளாக மாறுமா, அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதெல்லாம் 26 தேர்தலுக்கு பிறகுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதனால அது 26 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகுதான் அவருடைய சக்தி என்ன என்பதை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லது நம்மை போன்றவர்களுக்கு ஒரு உறுதியான முடிவுக்கு நம்ம வர முடியும் என்பதுதான் நான் சொல்ல விரும்புறது. 100% எல்லாமே திமுகவோட சேர்ந்து இருக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களா? நாங்க ஒரு தனி கட்சி, எங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. அந்த இதுல நாங்க பல இதுல முரண்படுறது என்பது தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் சேர்ந்து இருப்பதற்கான காரணங்கள் இருக்கு.